Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு அதுவும் கார குழம்பு ஸ்டைல்ல நல்ல கார சாரமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்ல அடிக்கனமான பாத்திரமா வச்சிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் கூடவே ஊத்துங்க. கடுகு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போடுங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி போடுங்க. சின்ன வெங்காயமும் நம்ம சேர்க்க போறோம். சின்ன வெங்காயம் போட்டிங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். 10ல இருந்து 12 சின்ன வெங்காயம். பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா நடுவுல கீறிட்டு போடுங்க. வதங்கிட்டு இருக்கும்போது கறிவேப்பிலை தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்ல வாசமனமா இருக்கும் உங்க குழம்பு. இது வந்து குருமா ஸ்டைல்லையும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கார குழம்பு ஸ்டைல்லையும் பண்ணுவாங்க. வெங்காயத்தோடைய சாறு நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா புளி வந்து குறைச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறேன். ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் முட்டை பொரிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வந்து ஆம்லேட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இதை குழம்புல தான் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயமும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கையால் வச்சு நல்லா அடித்து விட்டுருங்க. இன்னொரு பக்கம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு போடுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். மல்லித்தூள் 2லேருந்து 2.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற போட்டிருந்தேன். அதை வந்து கரைச்சி இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம். புளி கம்மியாக போட்டிங்கன்னா தக்காளி கூட போட்டுக்கோங்க. தக்காளி கூட போட்டால் புளியை வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. புளிப்பு சுவை உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடலாம். இன்னொரு பக்கம் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் அரைச்சி விழுது. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். அடுத்ததாக அடுப்பில் பேன் வச்சு முட்டை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். குட்டியாக ஒரு பேன் வச்சு முட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பேட்சாக முட்டையை ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 3 பேட்சாக பொரிச்சு எடுக்க போகிறேன் நான். கொஞ்சம் வேகட்டும் நல்லா. ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு பெரிய பீஸ் வேணும்னா பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. நான் வந்து 4 டிவைட் பண்ணி அதை வந்து குழம்புல சேர்க்க போகிறேன். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய முட்டையும் பொரிச்சு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா சேருங்க. கொஞ்சம் கேப் விட்டு சேருங்க. குழம்புல படுற மாதிரி முட்டையை வந்து லைட்டாக கரண்டியை வச்சு அமுக்கி விடுங்க. நல்லா மூழ்கிற மாதிரி அமுக்கி விடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். பொரிச்ச முட்டையை குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. முட்டையும் வெந்த முட்டை தான். ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க விட வேண்டாம். இப்போ அந்த சாறு எல்லாமே முட்டையில் இறங்கிருச்சு பாருங்கள். ரொம்ப சுவையான பொரிச்ச முட்டை குழம்பு ரெடி. சூப்பரான முட்டை குழம்புக்கு இந்த மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.